இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க சொல்லுங்க. கல்யாணம் லவர்ஸ் டே கொண்டாடலாம், ஒய்ஃபுக்கு சொல்ல வேண்டாமா? சும்மாறா ஒய்ஃபுக்கு சொல்லாம கொண்டாட சொல்றீங்களா? நம்ம வந்து தமிழ் வாகர் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். ஓகே, நான் வந்துட்டு இட்ஸ் மீரின்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ப்ரொமோஷன் சேனல் வச்சிருக்கோம். பிசினஸ் ப்ரொமோஷன் சேனல் மாதிரி தான். சூப்பர். அவங்க ஒவ்வொருத்தர் பண்ற பிசினஸையும் வெளியே கொண்டு வரதுக்கு. இங்க என்னென்ன வந்திருக்கீங்க, நிறைய ஸ்மால் ஸ்மால் என்டர்பிரைனர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க வந்து எப்படி சப்போர்ட் பண்ண போறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா? பார்த்தோம். உள்ள என்டர் ஆகும் போதே எல்லா ஸ்டால்ஸுமே நாங்கள் பார்த்தோம், விசிட் பண்ணிட்டு தான் வந்தோம். நானும் இப்போ ஒவ்வொரு ஸ்டால்ஸும் நாங்கள் இது பண்ணிட்டு தான் வந்தோம். எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. நாங்களும் ஈகராக தான் இருக்கோம், இன்னும் என்னென்ன ஸ்டால்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்குறேன். வெயிட் பண்ணுறதா இருக்கு. இந்த ஸ்டால்லே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஸ்டால்லே பிடிச்சுன்னா டேட்டூ பார்த்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பர். கொஞ்சம் ஏன்னா இப்போ அந்த அடுத்து மேரேஜ் சீசன் வருது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மெஹந்தி கூட வந்து வச்சிருந்தாங்க. அவங்க கூட ஒருத்தவங்களாம் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க 20 மினிட்ஸ்ல. அப்படியா? ஓகே. அவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அதெல்லாம் கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஓகே, எல்லாமே யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே பயங்கரமாக டேலண்டடாகவும் வந்திருக்காங்க ஸ்டால் எல்லாமே. சூப்பர். அடுத்து வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின். February 14 லவர்ஸ் டே வருது. ஸோ உங்களோட வியூவர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் நீங்க வந்து லவர்ஸ் டே எப்படி கொண்டாட போறீங்க, லவர்ஸ் டே பத்தி உங்க ரெண்டு பேரோட தனித்தனி கருத்தை வந்து சொல்லுங்க. தனி கருத்து பால் ப்ரோ சொல்லிட்டோம். இல்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க சொல்லுங்க. கல்யாணம் லவர்ஸ் டே கொண்டாடலாம், ஒய்ஃபுக்கு சொல்ல வேண்டாமா? சும்மாறா ஒய்ஃபுக்கு சொல்லாம கொண்டாட சொல்றீங்களா? ஐயோ, அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை, நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து சிங்கிள் ப்ரோ, தனியா தான் கொண்டாட போறேன். பசங்களோட ஜாலியா வெளியே போயிட்டு சுத்திட்டு அந்த மாதிரி தான் கொண்டாட போறேன். இந்த வருஷம் ஏதாவது ட்ரை பண்ணலாம்? இல்ல வேண்டாம், அது நம்மளுக்கு அந்த இதே வேண்டான்னு இருக்கோம். இல்ல இந்த வருஷம் கமிட்மெண்ட் ஆயிடுவாரு. நீங்க அந்த கதையை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. நீங்க மேரேஜ் ஏதோ உங்க பொண்டாட்டிக்கு தெரியாம கொண்டாட போறீங்க. February 14 தான் லவர்ஸ் டே இல்ல, ஒவ்வொரு நாளும் லவர்ஸ் டே தான். இப்ப நம்மளே லவ் பண்ணிக்கிறது அது ஒரு லவர்ஸ் டே மாதிரி தான் நான் நினைப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும். ஏன் நானாலும் அடிக்கடி போவீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம லவ் பண்ணா வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகுன்றது என்னுடைய தாழ்ந்த கருத்து. கடைசி வர அப்ப பொண்டாடி கூட கொண்டாட போறேன்னு சொல்ல மாட்டீங்க வாயை திறந்து. அப்படி சொல்லலாம்ல. ஏன் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. சிங்கிள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்ப சிங்கிள்ஸ் வந்து அப்ப அவங்க கோச்சு கூடாதுல்ல. ஆமா. வைத்தறிச்சல் அப்புறம் எனக்கு தானே அந்த முட்டை மந்திரிக்கிற மேட்டருக்கு பயந்தே வராது, அப்படி வளர்த்து பேசிட்டு இருக்காப்ல. சரி, ஓகே. இருந்தாலும் கமிட்மெண்ட் இருந்தாலும் இல்ல சிங்கிளா இருந்தாலும் திருப்பி வீட்டுக்கு போனோம். ஓகே ப்ரோ, கண்டிப்பா. ஸோ யாரா இருந்தாலும் உங்களை லவ் பண்ணுங்க, உங்களை சார்ந்தவங்களை லவ் பண்ணுங்க, லவ் பண்ணவங்களை கைவிட்டுறாதீங்க. ஓகே ப்ரோ, அவர் கைவிடல, நீங்களும் விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.